செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் வெங்காய வரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயம் உள்ளிட்ட காய்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பெல்லாரி வெங்காயத்தின் விலை தற்போது 25 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் கேரட்டின் விலை 10 ரூபாயிலிருந்து 24 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கிலோவுக்கு 4 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஆந்திராவில் 400-500 விற்றுக் கொண்டிருந்த வெங்காயம் 500-600 விலை 200 மூட்டை கூடி உள்ளதால் இங்கு விலை ஏற்றத்துக்கு காரணமாக உள்ளது. வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்கு. நாங்கள் எங்களால் சமாளிக்க முடியல. போன வாரத்தை விட இந்த வாரம் 10 ரூபாய் ஏறி இருக்கு. அதனால மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அதிரடி விலை உயர்வு நடுத்தர மக்களிடையே கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரத்து குறைவு மற்றும் தீப ஒளி திருநாள் உள்ளிட்ட காரணங்களால் காய்கறிகளின் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தீப ஒளி திருநாளுக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் படும் பாடு ஆண்டுக்காண்டு அதிகரித்துவிட்டது. எல்லா ஊர்களுக்கும் தொடர்வண்டி முன்பதிவு முடிந்துவிட்டதால் தனியார் பேருந்து கட்டண உயர்வுக்கு அளவே இல்லை. இடைத்தரகர்களால் 400 ரூபாய் பயணச்சீட்டு 1500 ரூபாய்க்கு ஏலம் விடப்படுகிறது. தொடர்வண்டியில் இடமில்லை, அரசு பேருந்தில் வசதி இல்லை, தனியார் பேருந்தில் நாடினால் தலை சுற்றும் அளவிற்கு விலை பேரம். இவையெல்லாம் தீப ஒளி திருநாளுக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள். 400 ரூபாய்க்கு விற்பனையாகும் பயணச்சீட்டு படிப்படியாக உயர்ந்து தீப ஒளி திருநாள் நெருங்கிவிட்டதால் 1500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸுக்காரங்கெல்லாம் அவங்களுடைய இஷ்டத்துக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்திக்கிறாங்க. இதை கவர்மெண்ட் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். தீபாவளி பொங்கல் டைமில் ஊருக்கு போகும்போது இந்த தனியார் பேருந்தில் 100-200 தான் கட்டணம் இருந்தது. இப்போ 500-1000 சொல்லி அதிகம் ஏற்றிட்டாங்க. எங்களால் போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தீப ஒளி திருநாளில் ஊருக்கு செல்வதை நிறுத்த முடியாது என்பதால் தனியார் பேருந்துகள் விருப்பம் போல் விலையேற்றி விடுகின்றன. இணையதள வசதி மூலம் பயணச்சீட்டு பெறப்படுவதால் அதிலும் இடைத்தரகர்கள் புகுந்து விலை உயர்வை ஏற்படுத்துகின்றனர். ஏஜென்சி மூலமாகவும் நிறையா வாங்கிடுறாங்க. அவங்க தான் புரோக்கர் மாதிரி நிறையா செஞ்சு நம்ம போனோம்னாக்கா ஒன்று டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடுறது, இல்லாட்டி ஒன்றுக்கு டபுள் மடங்கு 3 மடங்கு அது மாதிரி ஆக்கிடுறாங்க. இதை முதல்ல மாற்றணும். ஒன்லி டியூரிங் சீசன் அந்த எம்டியாக சில டெஸ்டினேஷன்ஸ்லேருந்து வண்டிங்க கொண்டு வராங்க. இந்த வண்டிங்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற டீசல் செலவுக்கோசரம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸாபிடெண்ட்டாக சார்ஜ் பண்ணிட்டுறாங்க. தனியார் பேருந்து உரிமையாளர்களின் விலை பேரத்தை கட்டுப்படுத்துவதுடன் அவர்கள் அதிகமாக பயண கட்டணம் வசூலிப்பதையும் கண்காணித்து தடுத்தால்தான் தீப ஒளி திருநாள் பயணம் மக்களுக்கு சிறப்பாக அமையும். மக்கள் செய்திகளுக்காக ஜெயராமன் மற்றும் வளர்மதி.